ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் உள்ள அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலேட்டடாக உள்ள இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் பார்க்க போகிறோம். அதனோட ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அந்த ரேங்க் லிஸ்ட் பார்க்க போகிறோம். அந்த ரேங்க் லிஸ்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா, அந்த காலேஜ் அட்டானமஸாக நான் அட்டானமஸாக அப்படிங்கிறதும் டிஸ்பிளே ஆகும். அப்புறம் எந்த லொக்கேஷனில் இருக்குது அந்த காலேஜ், எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறதும் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக டிஎன்இஏ கோடு, அந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு, அதுவும் டிஸ்பிளே ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலேஜஸ் வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது என்ன மாதிரி நம்ம வந்து காலேஜஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், என்னென்ன பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது எது எது இம்பார்ட்டண்ட்டு அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து எந்த பேசிஸில் நம்ம வந்து இந்த காலேஜஸோட ரேங்கிங் இருக்குது அதையும் பார்க்க போகிறோம். கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய காலேஜஸ் வந்து ஒரு சில காலேஜஸோட நேம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதை எப்படி நம்ம பார்த்து செலக்ட் பண்ணுறது, அந்த அவேர்னஸையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவோட முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு புரியும். நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுத்துருங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த காலேஜோட ரேங்க் லிஸ்ட்டெல்லாம் கட் ஆஃப் பேசிஸ்லையும் ஸ்டூடெண்ட்டோட ப்ரிஃபரன்ஸ் பேசிஸ்லையும் தான் இருக்குது. இப்போ இந்த கட் ஆஃப் அப்படின்னா உங்களுக்கு ஹை கட் ஆஃப்லேருந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். ஃபஸ்ட்டு உள்ள காலேஜஸ் எல்லாம் வந்து ஹை கட் ஆஃபில் இருக்கும், கட் ஆஃப் கம்மியாகிட்டே வரும். அந்த பேசிஸில் தான் இது கட் ஆஃபில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விரும்பி எடுக்கக்கூடிய காலேஜஸை ப்ளஸ் சீட் ஃபில்லிங் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஃபில்லிங், அது எந்த அளவு சீக்கிரத்தில் ஃபில் ஆகுது அந்த பேசிஸ்லையும் இது வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் இருக்குது. ஸோ கட் ஆஃப் ஹையாக உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே நீங்கள் 1, 2, 3 அப்படிங்கிற அந்த வரிசையில் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படியே கொடுத்துட்டே வரலாம். உங்களுக்கு லோ கட் ஆஃப் இருந்தாலுமே இந்த ரேங்க் லிஸ்ட் பேசிஸில் நீங்கள் அப்படியே கொடுத்துட்டே வாங்க. நீங்கள் ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 இந்த 3 ரவுண்டுமே இந்த காலேஜஸ் ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா அப் டு 70 இன்ஜினியரிங் காலேஜஸ் கிட்ட நாங்கள் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இந்த காலேஜோட பார்த்துட்டு அட்ரஸும் பார்த்துட்டு அட்டானமஸ் நான் அட்டானமஸ் அதுவும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டிஎன்ஏ கோடு, இது எல்லாமே உங்களுக்கு அந்த காலேஜோட நேமோட சேர்த்து டிஸ்பிளே ஆகும். இந்த காலேஜ் வந்து நேம் வந்து சேமாக இருந்தாலும் இந்த காலேஜோட கோடு வச்சு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 70 காலேஜஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ரவுண்டு 3 வரைக்குமே இது யூஸ் ஆகும். நம்ம இப்போ காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு காலேஜஸோட ரேங்க் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த எந்தெந்த ரேங்கிங் பேசிஸில் அந்த காலேஜஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 1, 2, 3 அந்த மாதிரி அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு பேப்பரோ ஒரு நோட்டோ எடுத்து எழுதிக்கிட்டே வாங்க. இப்போ நம்மளோட கட் ஆஃப் ஒன்று இருக்கும். அந்த கட் ஆஃபுக்கு வந்து நமக்கு என்ன காலேஜஸ் வந்து நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம அதையும் தெரிஞ்சுக்கிறணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்னா, உங்களோட கட் ஆஃப் இருக்கும் இல்லையா, இப்போ 190, 180 அந்த மாதிரி இருக்கிறத அந்த கட் ஆஃப் என்ன பண்ணிங்க அப்படின்னா TNAonline.org அதில் வந்து கட் ஆஃப் குறியது கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் வந்து www.cutoff.tnaonline.org அந்த பேஜில் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும். அதில் வந்து நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குரிய அந்த கட் ஆஃப் வந்து செக் பண்ணிக்கலாம். இல்லை கட் ஆஃப் ரேஞ்சஸும் உங்களுக்கு வந்துட்டு அந்த வெப்பேஜ்லேயே உங்களுக்கு கட் ஆஃபோட ரேஞ்சஸும் இருக்கும். நீங்கள் அதையும் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு காலேஜாக எடுத்து எந்த கட் ஆஃப் வருது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த லாஸ்ட் இயரோட முடிஞ்சிருக்க கட் ஆஃப் வந்து உங்கள் ரேஞ்சுக்குள்ளே வருது, அந்த மாதிரி நீங்களே அதில் எடுத்து எழுதுங்க. எந்தெந்த காலேஜஸ் வந்து உங்களுக்கு சூட் ஆகுது அதெல்லாம் எடுத்து எழுதுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ வந்து மதுரையில் இருப்பீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு மதுரையிலே ஒரு 3-4 காலேஜஸ் வந்து நல்ல காலேஜஸ் இருந்ததுன்னா உங்கள் கட் ஆஃப்குள்ளே வருது அப்படின்னா நீங்கள் அதையும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஒருவேளை நம்மளோட ஏரியாலே அந்த காலேஜ் வேணால், நம்ம வந்து சென்னையோ இல்லை கோயம்புத்தூரோ போய் பார்க்குறோம், அந்த மாதிரி காலேஜஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜஸும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து எப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பேசிஸில் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். டிபார்ட்மெண்ட் வைஸ், காலேஜ் வைஸ். ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். ரேங்க் லிஸ்ட் பார்த்துட்டு, ஏன்னா நிறைய கட் ஆஃப் உள்ள குழந்தைங்க வந்து நம்ம ஊர்லேயே இருக்குது அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு காலேஜில் போய்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அங்கே படிக்க முடியாது. ஸோ நல்ல காலேஜை வச்சு போனால் அப்படின்னு போனால் தான் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் வந்து அடுத்து வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். நாலேஜும் உங்களுக்கு வந்து நிறைய கெயின் பண்ணிக்கிற முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் கட் ஆஃப்குள்ளே வர ரேஞ்சஸான காலேஜஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காலேஜை வந்து நீங்கள் ஒரு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதை செக் பண்ணுங்கள். அந்த காலேஜஸில் வந்து
ஃபஸ்ட்டு எந்த அட்ரஸில் இருக்குது, அதாவது எந்த லொக்கேஷனில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஃபீஸிபிளாக இருக்குமா, போய் படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் கட்டணும்னா அதுக்கு உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காலேஜஸ் எல்லாம் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க எந்தெந்த காலேஜஸ்ன்னு. இப்போ உங்கள் கட் ஆஃபுக்கு வந்து ஒரு 20 காலேஜை பார்த்துருக்கீங்க அப்படின்னா, இந்த 20 காலேஜில் வந்து உங்கள் கட் ஆஃப்க்கு நியர்பை வந்து எது வந்து நல்லா இருக்குது, உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே வர காலேஜஸில் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அந்த காலேஜஸ் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ உள்ள ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கக்கூடிய அந்த படிப்புகளெல்லாம் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களா, பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்குது, அதற்கான ட்ரைனிங்கெல்லாம் கொடுக்குறாங்களா அங்கே அப்படிங்கிறத பாருங்கள். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் விசிட், இன்டர்ன்ஷிப்பு அந்த மாதிரிலாம் ஏதாவது ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்களா காலேஜில், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓவராலாக காலேஜஸோட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கரிக்குலமும் உங்களால் முடிஞ்சால் செக் பண்ணுங்கள். இப்போ நான் அட்டானமஸ் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட பாடத்திட்டம் தான் இருக்கும். இப்போ அட்டானமஸ்ன்ற போது அந்த காலேஜெல்லாம் வந்து அவங்களுக்குரிய ரொம்ப விலகி போயிருக்க மாட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்துட்டு. அட்டானமஸ்னால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், கொஞ்சம் இப்போ உள்ள ட்ரெண்டில் உள்ள சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சேர்த்துருப்பாங்க. இப்போ நியூவாக வர டெக்னாலஜிஸ் எல்லாம் கொஞ்சம் படிக்கிறதுக்காக கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த கண்ட்ரோல் வந்து அவங்கள அந்த காலேஜை அந்த மேனேஜ்மெண்ட்டே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல கல்லூரியாக இருந்தால் அவங்க வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து சும்மா ஒரு வெப்பேஜ்லேயோ இல்லை காலேஜோட அவங்களோட பேஜ்லேயோ போய் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நேர்லையும் விசிட் பண்ணுங்கள். அந்தந்த காலேஜுக்கு வந்து நீங்கள் இப்போ ஒரு 10 காலேஜ் சென்னை ரீஜனில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, 10 காலேஜ் இல்லைனாலும் ஓவராலாக உங்களுக்கு ஒரு 4 காலேஜ் மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்லையா, இங்கே இந்தந்த காலேஜில் வந்து எனக்கு சீட் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த காலேஜ் உங்கள் கட் ஆஃப்க்கு கிடைக்கிற மாதிரி உள்ள காலேஜஸ் வந்து ஒரு 4-5 நீங்கள் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நீங்கள் போய் கேட்டால் வந்து சொல்லுவாங்க. உள்ளேயும் உங்களுக்கு கேம்பஸ் விசிட்டு, கேம்பஸ் டூர் அப்படிங்கிறதுல இருக்கும். ஜஸ்ட் உங்களோட அட்ரஸ் அதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை செக் பண்ணுங்கள் எப்படி இருக்குது காலேஜோட. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லையும் நீங்கள் பேசுங்க. அங்கே இப்போ ஒரு ஒர்க்கிங் டேலலாம் போனீங்கன்னா அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்டையும் கேளுங்க எப்படி இருக்குது, என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு, எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு வரலாம். அதன் பேசிஸில் வந்து நீங்கள் வந்து காலேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் படிக்க போகிறது தான் நம்ம வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்க போகுது. ஸோ நம்மளோட வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட்டே வந்து நம்மளோட ஸ்டடீஸ், இந்த ஹையர் ஸ்டடீஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து காலேஜஸ் போய் செக் பண்ணுறதில், விசிட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் அதை வந்து நல்லா அனலைசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து கரெக்டாக கொடுங்க. அடுத்து ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, காலேஜஸோட நேமெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நியர்பை ஒரே சிமிலராக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ரீ வெங்கடேஸ்வராலேயே வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு காலேஜ் காமிக்கும். அப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த ஒரு காலேஜ் வரும். SVC, அதாவது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வடக்கல் காஞ்சிபுரம், அதுவும் ஒரு காலேஜ் காமிக்கும். இந்த மாதிரி பேரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ன்ற பக்கத்தில் ஒரு டெக்னாலஜி சேர்த்துருப்பாங்க. இல்லை ஒரு சில காலேஜ் வந்து எப்படின்னா 2-3 காலேஜ் வச்சுருப்பாங்க அவங்களோடதே. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது இன்ஜினியரிங்காக இருக்கும், அது வந்து நல்ல பெர்ஃபார்மில் இருக்கும், ரேங்கிங் லிஸ்ட்டில் இருக்கும். இதே ஒரு டெக்னாலஜின்னு ஒரு 2nd காலேஜோ ஒரு 3rd காலேஜோ ஆரம்பிச்சிருப்பாங்க. அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25-30 ரேங்கிங்க்கு கீழே இருக்கும். இப்போ நமக்கு தெரியாமல் நம்ம வந்து ஒரே காலேஜ்னு நினச்சி நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா நல்ல கட் ஆஃப் இருந்தும் எப்படி ஆகும்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் உள்ள காலேஜாக, ஃபஸ்ட்டு ரேங்கிங்கில் உள்ள காலேஜஸ் நமக்கு கிடைக்கிறத விட்டுட்டு ஒரு 20வது 30வது ரேங்கிங்க்கு பின்னாடி இருக்கிற காலேஜ் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா நிறைய காலேஜஸ் நீங்கள் வந்து TNEonline.org அதிலே நீங்கள் போய் பாருங்கள். காலேஜஸோட நேமில் ஒன்றுக்கு கீழே ஒன்று அப்படியே இந்த ஆல்ஃபபெட் ஆர்டர் வர்றதுனால உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே உங்களுக்கே கன்ஃபியூஸாக இருக்கும். நல்ல காலேஜ் உங்கள் ஊர்லேயே இருக்கிற காலேஜ் தான் இருக்கும். அந்த பேர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த காலேஜா எதை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்.
ஏன்னா நீங்கள் இப்போ தான் அந்த ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் வந்து நம்ம காலேஜஸோட பேர்லாம் பார்க்குறோம். அதனால் வந்து அந்த கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த கன்ஃபியூஷன் வரும். அதனால தான் நம்ம வந்து என்னென்னா அந்த டிஎன்இஏ கோட் அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கவுன்சிலிங் கோட் வந்து கண்டிப்பாக காலேஜ் பக்கத்துலேயே நீங்கள் எழுதி வச்சுக்கிறணும். எந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த காலேஜ் பக்கத்துலேயே கவுன்சிலிங் கோடும் நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் இந்த இது வந்து நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த அந்த கவுன்சிலிங் கோடு எழுதலை அப்படின்னா அடுத்தடுத்து வர காலேஜஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்ஜினியரிங், டெக்னாலஜி இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இல்லை ஒரு ஸ்பெல்லிங் வந்து மாறி இருக்கும், பக்கத்தில் ஒரு ஸ்பெல்லிங் இருக்கும். அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த கவுன்சிலிங் கோடை வந்து கன்சிடர் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம வந்து அந்த கவுன்சிலிங் கோட் வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்காக தான் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் கவுன்சிலிங் கோட் கொடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த நேமெல்லாம் கொஞ்சம் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கிற காலேஜஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு தடவை அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஜெயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். அதிலே பார்த்திங்கன்னா ஒரு 3 காலேஜ் கிட்ட வருது. ஜெயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஜெயா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பேர் வந்து எப்படின்னா நீங்கள் ஜெயா காலேஜ் அப்படிங்கிறது தான் மைண்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அட்ரஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் அந்த காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் நேமில் இருக்குது, டிஃப்ரெண்ட் அட்ரஸில் இருக்குது. தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 காலேஜ் இருக்குது. நேம்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஈசிஆர் சென்னை, இன்னொன்று வந்து கோயம்புத்தூர், இன்னொன்று பெரம்பலூர், இன்னொன்று திருச்சி, அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 4-5 அட்ரஸில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அந்த கவுன்சிலிங் கோடெல்லாம் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணிடுறீங்களோ எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜேபிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காலேஜ் அடுத்தடுத்து அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் லயோலா ஐகேம்லாம் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் 1க்கான காலேஜு அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா. அப்புறம் லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதெல்லாம் வந்து பின்னாடி ரேங்கிங் வந்து பின்னாடி இருக்கும். லயோலா ஐகேம் வந்து ரவுண்டு 1க்கு வந்து ரவுண்டு 1ஓட காலேஜ் அது முன்னாடி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட அட்ரஸுமே பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு மாறி இருக்கும். லயோலா ஐகேம் வந்து சென்னையில் இருக்குது. லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு, அப்புறம் அந்த மாதிரி 2-3 இடத்துல இருக்குது. அந்த மாதிரி அட்ரஸே உங்களுக்கு வந்து மாறி போயிடும். இப்போ நீங்கள் சென்னையில் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் லயோலா காலேஜ் அப்படின்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்துருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு கவுன்சிலிங் கோடு ஒன்று மாறுறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு டோட்டலாக அட்ரஸே வந்து உங்களுக்கு மாறிடும். நீங்கள் சென்னையில் இருப்பீங்க, சென்னையில் இருந்துட்டு இந்த கட் ஆஃபும் உங்களுக்கு இருக்கும். சரி நம்ம ஸ்ரீ வெங்கடேஸ்வராவோ இல்லை லயோலா ஐகேமோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் கவுன்சிலிங் கோட் செக் பண்ணாமல் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு காலேஜோ இல்லை வேறு ஊரில் உள்ள ஒரு காலேஜோ உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகி வரும்போது உங்களுக்கு அந்த காலேஜ் வந்து நிற்கும். அதனால தான் நான் வந்து கவுன்சிலிங் கோட் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா அது பார்த்துக்கோங்க. அட்ரஸும் பார்த்துக்கோங்க, கவுன்சிலிங் கோடும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால உங்களுக்கு நான் வந்து இதை ரொம்ப வலியுறுத்தி நான் சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் வந்து கட் ஆஃப் வந்து நல்லா இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் SVCE அந்த காலேஜ்னு நினச்சிட்டு SVCE அண்ட் டெக்னாலஜி, அதாவது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதுவும் பார்த்திங்கன்னா சென்னை பக்கத்தில் இருக்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டை இவங்க SVCE ஃபஸ்ட் ரவுண்டுக்குரிய காலேஜ்னு நினச்சிட்டு இந்த காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து அந்த ஆர்டரில் நடுவில் கொடுத்ததுனால என்னாச்சுன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் வந்திருக்க காலேஜே பார்த்திங்கன்னா SVCET, அதாவது இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அது கிட்டத்தட்ட ரேங்கிங் வந்து எங்கே இருக்குன்னே தெரியலை. அந்த குழந்தை வந்து 185 என்னமோ கட் ஆஃப். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரவுண்டு 1லேயே கிடைக்க வேண்டிய காலேஜு எங்கேயோ ரேங்கிங் போய் அவங்களுக்கு கிடச்சிது. அப்போ வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் நம்ம வந்து கொடுத்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சா அதை எடுத்துக்கிறவும் முடியாது. அப்போ எப்படி நமக்கு ரொம்ப பண்ண ஒர்க்கெல்லாம் அவங்க எடுத்த மார்க்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ லாஸ்ட் மினிட்ல அந்த மாதிரி ஒரு காலேஜ் வந்து செலக்ட் ஆகி வரும்போது நம்ம அதில் ஜாயினும் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் வெளியில் வேறு ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ வேறு காலேஜோ நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி நம்ம வேறு காலேஜில் போய் நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும் நிறைய கட் ஆஃப் வச்சுக்கிட்டே. ஸோ அதனால தான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு டிஸ்பிளேயில் எல்லாமே வரும். காலேஜோட கோடு, அட்ரஸ் எல்லாமே வருது. அது அட்டானமஸா, நான் அட்டானமஸா, ப்ரைவேட்டாக, கவர்மெண்ட் எய்டடாக எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை நீங்கள் வந்து இந்த வீடியோ கூட நீங்கள் வந்து இன்னொரு தடவை என்ன பண்ணுங்கள்,
cutoff.tnaonline.org போய் கொடுத்து உங்களோட கட் ஆஃபும் செக் பண்ணிக்கோங்க. அந்த டிஎன்ஏ ஆன்லைனில் இந்த காலேஜுக்குரிய கவுன்சிலிங் கோடும் நான் கொடுத்துருக்கதுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஜஸ்ட் பிளைண்டாக நம்ம எதையுமே ஃபாலோ பண்ண வேணாம். நீங்கள் இந்த கவுன்சிலிங் கோட் கூட ஒரு தடவை TNEA online.org அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நல்ல மார்க் எடுத்து நல்ல கட் ஆஃப் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ரேங்கிங் உள்ள காலேஜ் கிடச்சதுன்னா அது ரொம்ப அவங்க இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ரேங்க் லிஸ்ட்லாம் நீங்கள் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெடி ஆகிட்டே வந்துடுங்க. இப்போவே காலேஜோட லிஸ்ட் பண்ணிவிட்டு என்ன கட் ஆஃப் வருது எல்லாமே நீங்கள் இது பண்ணிவிட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறது அதையும் நீங்கள் எடுத்து எழுதிக்கிட்டே வந்துடுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு 10 பேஜ் நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்கே அந்த காலேஜு கோடெல்லாம் உங்களுக்கே மனப்பாடம் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இந்த ரேங்கிங் இந்த காலேஜ் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்களே உங்களுக்கே அது தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கே அது தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். SSN, MIT, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த காலேஜஸ் எல்லாம் நான் வந்துட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஒரு வீடியோவை போட்டுகிட்டே வருவேன். ஸோ இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.